மணக்க மணக்க அல்வா, வற்றாத தாமிரபரணி ஆறு, நெல்லையப்பர் கோயில் என சிறப்புகளை கொண்டது திருநெல்வேலி. நெல்லை டவுன் மட்டுமின்றி பேட்டை, தாளையூத்து, தச்சநல்லூர், மானூர் என பல பகுதிகளை கொண்டது திருநெல்வேலி தொகுதி. பாஜகவின் மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் தற்போது எம்எல்ஏவாக உள்ளார். இருந்தும் பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதே தொகுதி மக்களின் குறையாக உள்ளது. குறிப்பாக நெல்லையின் அடையாளமான தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுத்து அதனை சுத்தப்படுத்த வேண்டும். நயினார் குளத்தை தூர்வாரி படகு சவாரியுடன் சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை தொகுதிவாசிகள் முன்வைக்கின்றனர். தாமிரபரணி ஆறு தான், அதை சுற்றி இருக்கக்கூடிய பழமையான கல் மண்டபங்கள் தான். அந்த மண்டபங்களை எல்லாம் சீர் பண்ணி அதை மக்களுடைய பயன்பாட்டு கொண்டு வரலாம். தாமிரபரணி ஆற்று பாலம் ரொம்ப பழமையான ஆற்று பாலம், அது அங்கங்கே இப்போ சிதிலமடைஞ்சிருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். அந்த சுலோச்சனமொழியார் பாலத்தையும் மறுபடியும் அதை சீர்படுத்தணும். இதுதான் எங்களுடைய பெரும்பான்மையான கோரிக்கையாக இருக்குது. நயினார் குளம் அப்படின்றது வந்து கடந்த பல வருடங்களாக அசுத்தப்பட்டு மட்டும்தான் இருந்துட்டு இருக்குது. ஸோ அதை சரியான முறையில் தூர்வாரி அதனுடைய ஆக்கிரமிப்புகளை வந்து அகற்றிவிட்டு அதை வந்து பொதுமக்களினுடைய பார்வையிடக்கூடிய இடமா மாற்றணும். நெல்லையப்பர் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய 4 ரத வீதிகளிலும் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி சீரான போக்குவரத்துக்கு ஏற்ற சாலையாக அதனை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. நெல் வந்து கொள்முதல் நிலையம் கட்டித்தரதுக்கு முதல்ல ஆவணம் செய்யணும். அப்போ நிரந்தரமாக கட்டிட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து இப்போ மானூர் குளம் நல்ல இப்போ இந்த வருஷம் நல்ல பெரிய இருக்குது. 2 பூ இல்லை 3 பூ விளையும். 3ஆம் பாவமும் விளைஞ்சது அப்படின்னா எங்களுக்கு வந்து அந்த நெல்லை கொண்டு அந்த நெல் கொள்முதல் நிரந்தரமாக கட்டடம் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து எப்போவுமே விற்கிறதுக்கு வசதியாக இருக்கும். வியாபாரிகள் தொல்லை இருக்காது. நெல்லை தொகுதியில் ஒரு முறை வென்றவர் தொடர்ந்து 2வது முறையாக வெல்ல மாட்டார் என்ற நம்பிக்கை அரசியல் கட்சியினரிடையே நீண்ட காலமாக நிலவுகிறது. அந்த நம்பிக்கையை உடைத்து வரும் தேர்தலில் நயினார் நாகேந்திரன் களமிறங்குவாரா அல்லது தொகுதி மாறுவாரா என்பது அடுத்த சில வாரங்களில் தெரிந்துவிடும். 1951ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட தருமபுரி தொகுதி முழுக்க விவசாயத்தையே நம்பியுள்ளது. குறிப்பாக பூக்கள், சிறுதானியங்கள் உள்ளிட்டவை அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு பல மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. தகடூரை ஆண்ட அதியமான் கட்டிய பிரசித்தி பெற்ற காலபைரவர் கோயில் போன்ற வரலாற்று சின்னங்களை கொண்ட தொகுதி தருமபுரி. தொப்பையார் அணை நீர்த்தேக்கம், மினி ஊட்டி என அழைக்கப்படும் வத்தல் மலை போன்றவையும் தொகுதியில் உள்ளன. 16 முறை தேர்தலை சந்தித்துள்ள தருமபுரி தொகுதியில் இதுவரை 6 முறை திமுகவும் 3 முறை பாமகவும் வென்றுள்ளன. கடந்த தேர்தலில் பாமகவைச் சேர்ந்த வெங்கடேஸ்வரன் வென்று எம்எல்ஏவாக உள்ளார். வேலை வாய்ப்பின்றி வேறு மாவட்டங்களுக்கு இளைஞர்கள் செல்வது இந்த தொகுதியின் பிரதான பிரச்சனையாக மாறியுள்ளது. இதனை தடுக்க புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சிப்காட் தொழிற்பேட்டையில் அதிக தொழிற்சாலைகளை கொண்டு வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை தொகுதி மக்கள் வைக்கின்றனர். நீண்ட நாட்களாக போராடி கோரிக்கை வைத்து போராடி சிப்காட் வந்துவிட்டது. ஆனாலும் இதுவரை அது சிப்காட் நடைமுறைக்கு வராதிருக்கிறதுனால் வேலை வாய்ப்பு என்பது எட்டாக்கனியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த சிப்காட்டில் சிறு குறு தொழில்கள், பிரதான தொழில்கள் என்று அனைத்து தொழில்களையும் உருவாக்கி தருமபுரி மாவட்ட படிக்காத இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேலை வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று நாங்கள் பிரதானம் வைக்கிறோம். ஒக்கனேக்கல் உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்றி மாவட்டத்தில் உள்ள ஏரிகள் மூலமாக விவசாய மற்றும் குடிநீருக்கு தேவையான நீரை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வத்தல் மலையை சுற்றுலா தலமாக அறிவித்து அதற்கான கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. இந்த ஒகேனக்கல் உபரிநீர் திட்டம் வந்து மழை பெய்யும் போதெல்லாம் எக்ஸஸாக வாட்டர் போகுது. அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் மேலே கொண்டு வந்தோம்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஏரிகளையும் வந்து எல்லா ஏரிக்கும் வந்து அந்த தண்ணியை கொண்டு வந்தோம்னா உண்மையாலுமே அந்த விவசாயமெல்லாம் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம தருமபுரி மாவட்டம் வந்து மழை பெஞ்சால் மட்டும்தான் இங்கே விவசாயம். இங்கே இல்லைன்னா வந்து அணைகளோ கால்வாய்களோ மூலமா வந்து விவசாயம் பண்ணுறது மிக மிக குறைஞ்சிட்டே வருது. எந்த கூட்டணியாக இருந்தாலும் பாமக கேட்டு பெறும் தொகுதிகளில் முதன்மையானதாக இருக்கும் தருமபுரி தொகுதியை இந்த முறையும் ராமதாஸ், அன்புமணி ஆகிய 2 தரப்பும் குறிவைத்துள்ளது. சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட சௌமியா அன்புமணி இந்த முறை தருமபுரி தொகுதியில் களமிறங்க வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது.
இன்றைய தேர்தல் முறைக்கான முன்னோடியாக கருதப்படும் தமிழர்களின் குடவோலை முறை குறித்து உலகிற்கே தெரியப்படுத்தியது உத்திரமேரூர் கல்வெட்டுகள்தான். அப்படிப்பட்ட வரலாற்று பெருமை வாய்ந்த உத்திரமேரூர் தொகுதி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செய்யாறு, பாலாறு ஆகிய இரு ஆற்றங்கரைகளுக்கு நடுவே அமைந்துள்ளது. விவசாயமே இங்கு பிரதான தொழிலாக உள்ளது. உத்திரமேரூர் தொகுதியில் 7 முறை திமுகவும் 6 முறை அதிமுகவும் வென்றுள்ளன. தற்போது திமுகவை சேர்ந்த சுந்தர் எம்எல்ஏவாக உள்ளார். உத்திரமேரூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் செல்லக்கூடிய பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய பேருந்து நிலையத்தை அமைத்து அங்கிருந்து தாம்பரம் மற்றும் சென்னையின் முக்கிய பகுதிகளுக்கு பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் தொகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். மேலும் உத்திரமேரூர் ஏரியை தூர்வாரி அதனை ஆழப்படுத்தினால் விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். ஆர்ப்பாக்கம், பழைவேரி இப்படி கிராமங்களில் கல்குவாரிகள் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கு. இந்த கல்குவாரிகள் செயல்படுறதுனால பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் கேடு என்பது ஒரு பக்கம் ஏற்படுது. இன்னொரு பக்கம் இது பெரிய இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறது அதிகமாகிட்டே இருக்கு. உடனடியாக இந்த கல்குவாரிகளை மூடணும். கடந்த ஆண்டு ஏரி கரையை பலப்படுத்தி மிக சிறப்பான முறையில் செஞ்சு கொடுத்தாங்க. அதே போல் இந்த ஏரியை 3 போகம் விளையக்கூடிய ஏரி இப்போ 2 போகம் தான் விளையுது. ஆழப்படுத்தினா 3 போகமும் விளையும். உத்திரமேரூரை பொறுத்தவரை தற்போதைய எம்எல்ஏவான சுந்தர் தொடர்ந்து 2 முறை வென்றுள்ளதால் மீண்டும் திமுகவே களமிறங்க வாய்ப்புள்ளதாகவே கூறப்படுகிறது. அதிமுகவை பொறுத்தவரை பாமகவுக்கு தொகுதி அளிக்கப்பட வாய்ப்புள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.